அட வீணா போனவனே, என் கைய பிடுறா. எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க? சர்மா சார், வைரத்தை எடுக்கணும்னா கறி சுரங்கத்துல காலை வச்சாதான் முடியும். என்கிட்டயே சொல்ற நீ? இந்த ராஜு டாப் குவாலிட்டி சர்மா சார், புரிஞ்சுக்கோங்க. எனக்கு டபுள் கமிஷன் வந்தே ஆகணும். இந்த தொழில பழந்துன்னு கொட்டப்பட்ட வேணாம். கமிஷனா கேக்குற? பார்த்தாலே சொல்லிடுவேன் உன் ராஜு டாப் குவாலிட்டியா இல்ல சுண்ணாம்பா. கவனமா கேட்டுக்கோங்கடா தம்பிங்களா. இந்த கேள்விதான் மெடிக்கல் இன்ட்ரெஸ்ட்ல நிறைய தப்பா வந்திருக்கு. செக்ஸ் வச்சுக்கிட்ட எவ்வளவு நேரத்துல இந்த ஸ்பெர்ம் முட்டையை ஃபர்டிலைஸ் பண்ணும்? 14 மணி நேரத்துல. கேட்றா, என்னடா நடக்குதுங்க? மியா கலிஃபா பாக்குறோன்னு. எதுக்கு? செக்ஸுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் ஆகும் டைம் செக் பண்றேன்னு. எந்திரா தம்பி. நானே? ஆமா நீதான், எந்திரி. கை கடிச்சாலும் மியா கலிஃபா. இந்த மாதிரி எவ்வளவு ராஜ்யம் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் தெரியுமா? வாங்க சார், கமிஷனை மட்டும் கரெக்டா கொடுத்துருங்க. பொண்ணுங்க வேணும்னா கூட சொல்லுங்க சார். முன்ன மாதிரி இன்னும் நிறைய சிட்டி லைட்ஸ் நாங்க வச்சிருக்கோம். எத்தனை அட்டெம்ப்ட் ஆச்சுற தம்பி? 2. இதே போல செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா 3வது வாட்டியும் ஊத்திக்கு தெரிஞ்சுக்க. உக்கால ஒளி வாய வைக்கிறான் பாரு. உங்களால தண்டா சொல்ற கண்டார ஒளிகளா. இந்த தண்டா குதிங்களை சொல்லி கொடுத்தது சும்மாவே இருக்கேன். போகாதீங்க. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கண்ணே. நீங்க இல்லாம மெடிக்கல் இன்ட்ரெஸ்ட் எழுத முடியாது. அண்ணா அண்ணா ப்ளீஸ் கத்து கொடுங்க. அத முதல்ல இவங்களை சொல்லுங்கடா. மியா கலிஃபான் கோய் கலிஃபான்ட்டு அவ ஆட்டிக்கிட்டு போயிடுவா. ஆனா பாஸ் ஆகிறதுக்கு டாக்டர் நன்னிட்டா வருவீங்க. சக்க யாரா இவன்? பை காட், இவன் வெறும் வைரம் அல்ல, கோயினூர் வைரம். நன்னே மை ஃப்ரெண்ட். இந்த கிளப்போல்ட மெடிக்கல் என்ட்ரன்ஸ்க்கு வந்துருக்குது. அண்ணா, நான் உங்க காலுக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது தெரிஞ்சதா? அண்ணா, எந்த ஃப்ரெண்டுக்கும் எதுவும் தெரியல. ஓகே, தேங்க்ஸ். அண்ணா, அண்ணா, வித்யாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் எங்க கோச்சிங் சென்டர்ல தான் படிக்கிறான். எஸ் சோனி, 6:30 பேட்ச்ல இருக்கான். விட்டு செல்லம், நீ எதுக்கு கவலைப்படுற? இத பாரு, ஆர்ட் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போற? சரி சரி, நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன். சரி. ஆமா, சொல்லுங்க சார். பாடி எப்ப கிடைச்சது? இப்பதான் 35 நிமிஷத்துக்கு முன்னாடி கிடைச்சதான். சின்ன பையன், பெரிய இடம் போல. ஏதோ பார்ட்டிக்கு போயிருக்கான். வெள்ளன் சொன்னா ஏதோ பிராண்டட் டிஷர்ட் எல்லாம் போட்டிருக்கானா. சரி, போய் பாப்போம். ஜெயின் சார். ஜெயிக்குதுங்கய்யா. ஜெயின் சார். பல்லேம் ஐயா, ஆள் யாருன்னு தெரிஞ்சதா? இல்லைங்கய்யா, அது மூஞ்சி எல்லாம் ரொம்ப அழுகி போயிருக்கு, அதனால யாருன்னு தெரியலங்கய்யா. பாடியை வெளியே எடுத்தது யாரு? முனிசிபாலிட்டிக்காரன் தான் எடுத்தாங்க சார். ஓகே. ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்படியே அவங்களோட நம்பரும் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். சரிங்க. ஓகே, பாத்துக்க. ஓகே சார். ஸ்டேட்மெண்ட் எழுதி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிடு. ஆம்புலன்ஸ் வர சொல்லு. பாடியை நீ மார்ச் வரைக்கும் அனுப்பிடு. ஓகே சார். ஜங்கிள் சாரு நைஸா நழுவுறாரு பாத்தியா?
அங்க கவுனி இப்ப கிழிஞ்சது போ. இதோ வந்து தொலைஞ்சிருச்சுங்களே, இதுக்கு தான் ஏன் கத்துனேன். சார் இந்த டெட் பாடி யாரோடது சார்? ம். அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்றது முக்கியம் இல்ல, அரசாங்கம் என்ன செய்யலங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தானே வரப்போற எலெக்ஷன்ல இவங்க கண்டிப்பா தோப்பாங்க. அதனாலதான் சிஎம் மாதாஷால புது ஸ்கீமா அனௌன்ஸ் பண்றாரு. அப்படியே விசாரணை பண்ணிட்டாலும். ரமாகாந்த், என்னாச்சு? கேக்குறேன்ல, என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அழுப்பா, கேக்குறேன்ல. பிரேக்கிங் நியூஸ். போலீஸ் உயர் அதிகாரியிடம் இருந்து கிடைத்த செய்தி. விதிஷாவின் முன்னாள் அமைச்சரான திரு பிரகாஷ் சோமானியின் மகன் ராகுல் சோமானியின் உடல் இன்று காலை 5 மணி அளவில் போபாலின் குளத்தில் கண்டெடுக்கப்பட்டது. குளத்தில் மூழ்கி இறந்ததாக சொல்லப்படுகிறது. போலீஸ் இடமிருந்து இன்னும் விரிவான செய்திகள் வரவில்லை. இது ஒரு தற்கொலை இல்லை என முடிவு செய்துள்ளார்கள். ஹலோ பாஸ். யாரு வேணும்? எஸ்ஸோனிய பார்க்கணும். நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். ராஸ்கல் 2 மாசமா வாடகையும் தரல, ஆளும் வரல. நீங்க அவன் அட்ரஸை கொடுங்க, உங்க வாடகையை நான் வாங்கி தரேன். என்ன ரஜினிஷ், சர்மா சாருக்கு என்ன பேசணுமா? இம்பார்ட்டண்டான கிளாஸ்லாம் நிறையா இருக்கு. நம்ம ஏன்டா இங்கே தேவலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? எனக்கு பசி வயிறை புடுங்குது மச்சான். ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயமா, அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு. எல்லாரையும் கூப்பிடலையா? 12th 90% மேல எடுத்தவங்களை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்களாம். உட்காருங்க உட்காருங்க. சார், எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயமா? பசங்க இம்பார்ட்டண்டா இருந்தா விஷயம் இம்பார்ட்டண்டா தானே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நான் என்ன சொல்றேன்னா, இந்த வருஷம் நீங்க மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்த வருஷம் எழுதிக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? ஆடா, நான் சொல்றத முழுசா கேளுங்கப்பா. ஒன்னு தெரியுமா, நீங்க எல்லாரோட பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட கோச்சிங் சென்டர்லயே. இந்த வருஷம் இல்லைன்னா நீங்க அடுத்த வருஷம் இந்த மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க. சரி, நான் என்ன சொல்றேன்னா, இந்த வருஷம் நீங்க ஒரு சில ஸ்டூபிட் அண்ட் முட்டாள் பசங்களுக்காக மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இந்த வேலையை செய்யறதுக்கு நாங்க உங்களுக்கு ஒரு கோட் வேர்டு கொடுப்போம், ராஜு. ஆனா சார், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எப்படி சார் இதெல்லாம்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஹால்ல எல்லா செட்டிங் நம்மளது தான், டோன்ட் வரி. ஆனா நாங்க எக்ஸாம் ஹால்ல இன்னொரு செட்டிங் கூட ரெடி பண்ணிருக்கோம், இன்ஜின் போகி. சார், இன்ஜின் போகினா என்னது சார்? இன்ஜின் போகி 3 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு செட்டு. நடுவுல இன்ஜின் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு போகி, அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு போகி இருக்கும். உங்கள மாதிரி இன்டெலிஜென்ட் பசங்க தான் இன்ஜின், அப்புறம் அந்த முட்டாள் அண்ட் ஸ்டூபிட் பசங்க தான் போகியா இருப்பாங்க. அந்த மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க தான் அவங்கள சீட்டிங் பண்ண வச்சு பாஸ் பண்ண வைக்கிறீங்க. சரி, இதை என்னால பண்ண முடியாது சார். வீட்டில் இருக்கவங்க கேட்டா நான் என்னத்தை சார் சொல்லுவேன்? இந்த பாருப்பா, உன்னுடைய எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்கு. வாழ்நா ஃபுல்லா அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இரு. மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம பாஸ் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டா, மெடிக்கல் ஷாப்ல கூட உங்களுக்கு வேலை கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுவேன். ஓ சார், என்ன சார் மிரட்டுறீங்க? அப்படின்னா ஆட்டிடியூட் காமிக்காம நான் சொல்றது அப்படியே கேட்டுரு. சரி வாங்க, இன்னைக்கு நாம ஒருத்தரை மீட் பண்ணலாம். அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப லோ கிளாஸா இருப்பான், ஆனா ராஜுங்கிற பேர்ல அவன் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்கான் உங்களுக்கு தெரியுமா? அதை யாரும் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க.
டாக்டர் நன்னே, டாக்டர் நன்னே, இவங்களுக்கும் ஆட்டிடியூட காமி. வாயை மூடிக்கிட்டு சர்மா சார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யணும். என்ன பார்க்குறீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்றுமே இல்லை. சர்மா சார் மனசு வச்சா யார் வேணாலும் டாக்டர் ஆகலாம். அவர் பேச்சை நீங்கள் கேட்கலனா நீங்கள் கம்பவுண்டர் கூட ஆக முடியாது. இந்த விஷயம் மட்டும் வெளியே யாருக்காச்சும் தெரிஞ்சது, அது உங்கள் அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கெரியர் ஃபினிஷ் தான்.